அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும், குத்துங்க எஜமா குத்துங்க, இந்த பொம்பளைகளை இப்படித்தான் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு குத்துங்க எஜமா குத்துங்க, இந்த டிஎம்கே அமைச்சர்களை இப்படித்தான் அப்படின்னு நாம அமலாக்கத்துறைக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்துருக்குதுங்க. அப்படி KN நேரு பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சுட்டா நெப்போலியனை பற்றி பேசாம இருக்க முடியாது, ராமஜெயம் கொலை வழக்கு பற்றி நம்ம பேசாம இருக்க முடியாது. பரவாயில்லங்க, இப்போதைக்கு பரபரப்பான ஒரு சம்பவம், தரமான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப KN நேரு நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அமைச்சராக இருக்காப்ல. மாநகராட்சி முன்னாடி தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, வர சொல்லி அந்த KN நேரு அமைச்சர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா பாருங்க, சேகர் பாபு அமைச்சர் போயிட்டு முந்திட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாப்ல. அந்த மாதிரி எந்த துறைக்கு எந்த அமைச்சர்னு அவங்களுக்கே தெரியல. ஆனா பாருங்க, கொள்ளை அடிக்கிறதுல எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. இன்னைக்கு நடந்த பரபரப்பான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல FIR போடுங்க ஐயா, KN நேரு மேல FIR போடுங்க ஐயா, அது கூட உங்களால போட முடியாதா அப்படின்னு கூப்பிட்டு நறுக்கு 4 கேள்வியை கேட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். 2025 ஏப்ரல் மாதத்துல KN நேரு அவர்களுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 13 இடங்கள்ல ED ரைட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அவர் வங்கியில் மோசடி பண்ணியிருக்கிறாரு, ரியல் எஸ்டேட் இருந்து அவர் கை வைக்காத துறையே இல்லைங்க, ஊழல் பண்ணாத துறையே இல்லை, அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே அவர் ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் வழக்கு பார்த்துக்கோங்க. இதில் அதிமுக MP இன்பத்துறை அவங்க ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் எவ்வளோ சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. குறிப்பாக என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டீங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதில் வேலை வாங்கி தரதாக சொல்லிட்டு கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு KN நேரு அமைச்சருங்க, DMK அமைச்சர். இது முதல் வழக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டெண்டர் விட்டாங்க இல்லையா, அந்த பணிகள் சார்ந்து டெண்டர் விடப்படும் இல்லையா, அதில் 1020 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு DMK அமைச்சரான KN நேரு. எனக்கு சென்னை வேணாங்க, திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்ககிட்ட கிட்டத்தட்ட 325 கோடி ரூபாய் KN நேரு DMK அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் ஒரே ஒரு துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு DMK அமைச்சர் இந்த 5 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 2020 கோடி ரூபாய் ஊழல் மட்டும் செய்திருக்கிறாரு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கேட்கறாங்கன்னா, வழக்கு போட்டு 2-3 மாசம் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட FIR ஏன் பதிவு பண்ணணும்னு கேட்கறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்கன்னா, தமிழக DGPக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி KN நேரு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கான முகாந்திரம் இருக்குது, நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு. அவரு இது வரைக்குமே நடவடிக்கை எடுக்கல, ஒரு FIR கூட போடல. தமிழக காவல்துறைக்கும் இதை சொல்லியாச்சு, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் இதை சொல்லியாச்சு, தலைமைச் செயலாளருக்கும் இதை சொல்லியாச்சு, யாருமே நடவடிக்கை எடுக்கல. அதற்கு பிறகு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகிவிட்டன, நீங்க வழக்கு தொடுத்து இன்னும் கூட ஒரு FIR கூட அவர் மேல போடல அப்படின்னா எப்படி விசாரணை நடத்த முடியும்? விசாரணை நடத்தினா முதல்ல FIR போடணும். அப்ப இந்த வழக்கை வேற ஏஜென்சி, அதாவது CBI மாதிரி ஏஜென்சி மாத்தினா ஓகேவா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க நீதிபதி. அதுவும் போக நீங்க FIR போடல அப்படின்னா ஒரு பொதுவ நல வழக்கு போட்டு அதன் மூலமாக விசாரணை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அமலாக்கத்துறையை வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்ல முகாந்திரம் இருக்கு. அதனால இமீடியட்டா KN நேருக்கு மேல FIR போட்டு வழக்கு விசாரிங்கன்னு அதிரடி தீர்ப்பை நீங்க கொடுத்துட்டாங்க நீதிமன்றம். யார் இந்த திருச்சி KN நேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில புள்ளம்பாடியில ஊராட்சி மன்ற குழு தலைவராக கிட்டத்தட்ட 1986 DMK கட்சியில சேர்ந்தவர் தான் KN நேரு. கலைஞருடைய விசுவாசி. எப்படி துரைமுருகன் ஐயா சொல்லுவாங்க, நான் மரணித்த பிறகு நீங்க என்னுடைய கல்லறையில் எழுதுங்க, ஒரு அடிமை உறங்குகிறான், விசுவாசி உறங்குகிறான். அந்த மாதிரி அதே மாதிரி KN நேரு மரணித்தாலும் கூட அந்த கல்லறையில் இந்த வசனத்தை எழுதலாம். அந்த அளவுக்கு கலைஞருடைய விசுவாசத்தை பெற்றவர், நம்பிக்கையை பெற்றவர் KN நேரு ஐயா. 1986 கட்சியில சேர்ந்து கலைஞருக்கு விசுவாசமாக இருக்க ஆரம்பிச்ச KN நேரு இன்னைக்கு இன்ப நிதி வரைக்குமே அவருடைய விசுவாசத்தை காமிச்சுட்டு தான் இருக்கிறாரு. விசுவாசத்தை காமிக்கிறதுல அறிவாலயத்தில் மிகப்பெரிய போட்டியே இந்த அமைச்சர் உள்ள நடக்குதுன்னா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இந்த அமைச்சர்களுக்கு DMK சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஊழல் செய்யணுன்றத அவங்க ராஜதந்திரத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை மேல கொலைவெளியில் இருக்கிறாங்க DMK. ஏன்னா DMK ஃபைல் 1-2 அப்படின்றத 2023 அவர் வெளியிட்டாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் நடந்த பரபரப்பான சம்பவம், நம்ம கப்பலோட்டிய தமிழன் TR பாலுங்க கிட்டத்தட்ட 10 கப்பல் ஓடுதான், 10 மது தொழிற்சாலை வச்சிருக்கிறாரா கேட்டா எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாப்புல. என் மகனே எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாப்புல. அந்த கப்பலோட்டிய தமிழனுடைய வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்தது.
அதில் குறுக்கு விசாரணை யார் பண்ணாங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை தான் பண்ணாங்க. அதில் சிக்கி சின்ன பண்ணமாகிட்டாரு டிஆர் பாலு. அண்ணாமலையும் விடுற மாதிரி இல்லை, நீதிமன்றம் இந்த வழக்கை விடுற மாதிரி இல்லை, அதிமுக கட்சி இந்த வழக்கை விடுற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மற்ற கட்சிகளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய விஏஓ வார்டு கவுன்சிலர் யாராவது விட்டு வழக்கை தொடுத்து இன்னைக்கு வந்துட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு உடனடியாக வந்துட்டு சிறையில் அடைச்சிருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத அஜித் குமாரை விசாரணைன்ற பெயரில் அடித்து கொலை பண்ணாங்க இந்த காவல்துறை. ஆனால் பாருங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு 2020 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாரு KN நேரு அமைச்சர். குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்களால போட முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு இது கேவலமான வெக்கமான ஆட்சின்றது திங்க் பண்ணி பாருங்க. எங்க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எத்தனை துறைகள் இருக்குங்க, ஒரே ஒரு துறையில மட்டும் ஒரு அமைச்சர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு. அது போக டிஆர் பாலு. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கோங்க. டிஎம்கே எவ்வளவு பெரிய கட்சின்றது திங்க் பண்ணி பாருங்க. ஆளுங்கட்சி அவங்கள தாங்க பேச முடியும். கலைஞருடைய தாரா மந்திரம் என்ன தெரியுங்களா? மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஆமாங்க, கேப்டன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி மத்தியில கூட்டாட்சி இருந்தால் தான் அங்கே நம்ம கூட்டமாக கொள்ளையடிக்க முடியும், மாநிலத்தில் சுயாட்சி இருந்தால் தான் நாம அங்கே தனிப்பட்ட முறையில் கொள்ளையடிக்க முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். இவங்களுக்கு மத்தியில் வந்து கூட்டாட்சி ஏன் தேவை அப்படின்னா, இங்கே கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாதுகாக்கிறது? காங்கிரஸ் அப்படி தானே கூட்டணிக்கு வந்தாங்க. காங்கிரஸ் வந்து மத்தியில் இருக்கும்பொழுது தானே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்தது. அதை காப்பாற்றினது யாரு? கனிமொழியையும் ராசாவையும் காப்பாற்றினது யாரு? காங்கிரஸ் தானே காப்பாற்றினாங்க. அதனாலதான் மத்தியில கூட்டாட்சி வேணும்ன்றாங்க. மாநிலத்தில் பங்கெல்லாம் தர முடியாது, நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் கொள்ளையடிப்போம். அதுதான் வந்து டிஎம்கேயோட யுக்தி. அதனாலதான் நீங்க காங்கிரஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஃபார்முலா எல்லாம் வந்து நீங்க டெல்லியில் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் செல்லாது. தமிழ்நாட்டில் திருமங்கலம் ஃபார்முலா தான் செல்லும் அப்படின்னு இன்னைக்கு வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. டிஎம்கே வந்து 75 வருடங்கள் பவள விழா கண்ட கட்சின்றீங்க. நாங்கள் யாருக்கும் வந்து பயப்பட மாட்டோம், நெஞ்ச நிமிர்த்தி நிற்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழக முதலமைச்சர் வந்து அதை தான் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்னங்க வந்துருச்சு? குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்னங்க வந்துருச்சு? விசாரணைக்கு நீங்கள் ஆஜராகுங்க. உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு சந்திக்கணும் தானே. ஓடி ஒளிகிறதுல என்ன லாஜிக் இருக்குது? இதே வேற யாராவது இருந்தால் நீங்கள் விட்டுட்டு தேடுவீங்களா? சும்மா ரோட்டில் போகிறவங்க மேலெல்லாம் வந்து கேஸை போட்டு தள்ளுறது. ஆனால் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு டிஎம்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தில்லும் இல்லை, திராணியும் இல்லை. இப்போ என்ன வந்து வெளிப்படையாக தெரியுதுன்னா, உண்மையிலே அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது, நீதிமன்றத்துக்கு வரமாட்டேன்றாங்க. ஏங்க, மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குதுங்க. உங்களுக்கு மடி கனமாக இருக்குது, 2020 கோடி ரூபாய் மடியில் தூக்கி வச்சா கனமாக தானங்க இருக்கும். இதில் வேறு தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படுவாங்களாம். அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து ஏழை மக்களுக்காக மட்டும்தான். அப்போ எல்லாமே வந்து கூட்டுக்களவாணி தாங்க. நீங்கள் காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படுதுன்னா சொல்லவே சொல்லாதீங்க. காவல்துறை வந்து யாரு கீழே வருது? தமிழக அரசு கீழே வருது. லஞ்ச ஒழிப்புத்துறை யாரு கீழே வருது? தமிழக அரசு கீழே வருது. தலைமைச் செயலாளர் யாரு கீழே வர்றாரு? அப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு திருடனை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்குது இன்னைக்கு சம்பவங்கள்ல பார்க்கும்பொழுது. உங்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, அதை நீதிமன்றத்தில் போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை நான் பண்ணவே இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாங்கி தருவதாக 888 கோடி ரூபாய் ஊழல், டெண்டர் விட்டதில் 1020 கோடி ரூபாய் ஊழல், ஜாப் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல 325 கோடி ரூபாய் ஊழல். எங்க மேல வீண் பழி சுமத்துறாங்க, அரசியல் பழி சுமத்துறாங்க. எதுவாக இருந்துட்டு போட்டுங்க, வழக்குன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டோம், விசாரணைக்கு நீங்க வாங்க. உங்க மேல தவறு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வழக்கறிஞரே தேவையில்லை. அண்ணாமலை மாதிரி நீங்களே வழக்கறிஞராக மாறி நீங்க வாதத்தை முன்வைக்கலாம். அதை விட்டுட்டு 3 மாத காலங்களாக ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2020 கோடி ரூபாய் தூக்கி மடியில் வச்சா கனமாக தானங்க இருக்கும். எப்படிங்க நீதிமன்றத்துக்கு நம்ம போக முடியும்? எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்? இதில் முதலமைச்சர் சொல்றாங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அங்கே நடத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மைதாங்க, எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாது. அத்தனை துறைகள்லையும் நீக்க மர நிறைஞ்சிருக்குது இந்த ஊழல். எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க பங்குக்கு எப்படி அடிக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த 5 வருடங்கள்ல அடிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் 4 லட்சம் கோடி கடந்து இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. என்ன காரணம்னா, ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் 2020 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் அடிச்சார் அப்படின்னா நீங்கள் 5 வருடங்களுக்கு கணக்கு போட்டு பாருங்க, இருக்கிற அமைச்சர்களை கணக்கு போட்டு பாருங்க, இருக்கிற எம்எல்ஏ வந்து கணக்கு போட்டு பாருங்க 5 வருடங்களுக்கு. அப்போ இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ராதாரவி சொன்ன மாதிரி கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். ஏற்கனவே நம்ம டிஎம்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரே வருஷத்தில் 30,000 கோடி ரூபாய் மகனும் மருமகனும் சேர்ந்து அடிச்சாங்க அப்படின்னா அதற்கடுத்து இருக்கக்கூடிய துறைகள், அதற்கடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், அடுத்தடுத்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் சேர்த்து அடிச்சாங்கன்னா ஏன் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வராது?
அதாவதுங்க நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி வீதியில் உட்காந்து வயிற்று பிழைப்புக்காக போராட்டம் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அவங்க கிட்ட தான் தமிழக காவல்துறை அவங்களுடைய வீரத்தை காட்டுவாங்க. இந்த மாதிரி அமைச்சர்கள் மீது குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போட கூட இந்த தமிழக காவல்துறைக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. நீதிமன்றம் கூப்பிட்டு கொட்டணும் மண்டையில், அதுக்கு பிறகு தான் இவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொன்முடி அமைச்சர், அதாவதுங்க வயதான காலகட்டத்தில் எனக்கு இவங்களை நினச்சதான் பாவமாக இருக்குது. எப்படி போய் சிறையில் உட்காந்துக்கிட்டு காலத்தை தள்ளுவாங்கன்னு தெரியல. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எல்லா அமைச்சர்கள் மீதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் இன்னைக்கு கோடிக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுவும் தவிர சபாநாயகர் அப்பாவு அவரும் மேலே இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் மாவட்டத்தை சார்ந்தவங்க அவர் பாருங்க புத்தர் மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் மீதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் ஒரு பொதுநல வழக்கை போட்டு விசாரணைக்கு உட்படுத்தி அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணாங்க அப்படின்னா தமிழகத்துல டிஎம்கே வாங்கின கடனை அவங்க அமைச்சர்கள், அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிச்ச அந்த ஊழல் பணத்தை வச்சுதான் நம்ம அடைக்கணும். வயதான காலத்துல டிஎம்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் சிறைக்கு போறதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.